Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நம்ம ஒரு duality problem எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Question வந்து maximize z is equal to 2x1 plus x2 subject to the constraint x1 plus 2x2 less than or equal to 10, x1 plus x2 less than or equal to 6, x1 minus x2 less than or equal to 2, x1 minus 2x2 less than or equal to 1, x1 greater than or equal to 0 and x2 greater than or equal to 0. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரைமல் ப்ராப்ளம். இதை வந்து டியூவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் டியூவாலிட்டி டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எத்தனை கன்ஸ்ட்ரெயின் இருக்கோ அத்தனை டியூவல் வேரியபிள்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ தட் இப்போ இங்கே உங்களுக்கு 4 கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறனால let w1, w2, w3, w4 be the dual variables. Next நம்ம dual problemோட objective function எப்படி எழுதலாம் பார்க்கலாம். இங்க maximize z ன்னு இருந்ததுன்னா அதை நீங்க dual problemல minimize z star ன்னு மாத்திக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு objective functionல வர cost factor பார்த்தீங்கன்னா இந்த constraint equationோட right hand side numbers இந்த 10, 6, 2 and 1 அதையும் இந்த w's யூஸ் பண்ணி நம்ம objective function for the dual problem எழுத போறோம். 10 w1 plus 6 w2 plus 2 w3 plus w4 இது உங்களோட dual problemோட objective function. அடுத்து இதோட constraints எப்படி எழுதுறது? column elements along the column elements உங்களோட x1 ஓட coefficients எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல்லா கன்ஸ்ட்ரெயின்லையும் x1 ஓட coefficient வந்து 1 தான். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா w1 plus w2 plus w3 plus w4 and then inequality பார்த்தீங்கன்னா minimize ப்ராப்ளமுக்கு greater than or equal to வரணும். and then இங்க right hand side number வந்து objective functionல இருக்க இங்க x1 ஓட coefficient இருக்கு இல்லையா அதுதான் உங்களோட right hand side constant. so 2. அடுத்த second constraint வந்து பார்த்தீங்கன்னா எல்லா x2 coefficientsயும் எடுத்துக்கணும். so 2w1 plus w2 minus w3 minus 2w4 inequality பார்த்தீங்கன்னா greater than or equal to and then right hand side நம்பருக்கு இங்க x2 ஓட coefficient பாருங்க 1. so இதுதான் உங்களோட ரெண்டு constraint dual problem பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட non-negativity restriction w1, w2, w3, w4 greater than or equal to 0. so இந்த problem இப்போ நம்ம table simplex table or big M method எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே மினிமம் ப்ராப்ளமை நம்ம மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணும். ஸோ தட் மினிமம் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் z ஸ்டாராக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா காஸ்ட்டையும் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் z. ஸோ மைனஸ் 10w1 மைனஸ் 6w2 மைனஸ் 2w3 மைனஸ் w4 and then இங்க greater than or equal to sign இருக்கனால நம்ம surplus variable introduce பண்ணுவோம். அது negative surplus variable இருக்கும். அதனால நம்ம artificial variable include பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு big M method வரும். plus 0s1 plus 0s2 அந்த surplus variableோட cost 0ன்றதை include பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் big M அப்படின்றதுனால artificial variable ரெண்டுக்குமே உங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்னு இருக்கும். இப்போ நம்ம constraints எப்படி ரீரைட் பண்ணலாம்? surplus variable and artificial variable இன்க்ளூட் பண்ணி நான் அப்படியே ரீரைட் பண்ணி greater than or equal to சைனை equal to மாற்ற போகிறேன். பாருங்க w1 plus w2 plus w3 plus w4 minus s1 plus a1 equal to 2, 2w1 plus w2 minus w3 minus 2w4 minus s2 plus a2 equal to 1. ஸோ இப்படி நம்ம constraints மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட non-negativity restriction w1, w2, w3, w4, s1, s2, a1, a2 everything will be greater than or equal to 0. now after this நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது உங்களுக்கு என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா 1 1 1 1
-1 0. ஸோ இது வந்து W1 ஓட கோஎஃபிஷியன்ட், W2 ஓட கோஎஃபிஷியன்ட், அந்த மாதிரி S1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, S2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லை, அதனால 0 போட்டுக்கலாம். A1 இருக்கனால அதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு போட்டுட்டு A2 இல்லாததுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோலே வந்து 0 வருது. அதுக்கப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம வந்து செகண்ட் ரோ எழுத போகிறோம். 2 1 -1 -2, S1 இல்லை அதனால 0, S2 வந்து -1, A1 இல்லை 0, ஸோ A2 இருக்கிறதுனால 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேரியபிள்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் W1, W2, W3, W4, S1, S2, A1, A2. So you have 8 variables. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீங்கள் மாற்றி எழுதும் போது இவ்வளோ வருது, ஈக்குவல் டு 2 and 1 alone. ஸோ இதில் வந்து நீங்கள் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுவீங்க. நம்ம WB ஈக்குவல் டு B இன்வர்ஸ் B எடுத்துக்கலாம். இங்கே WBன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் A1, A2. இந்த ரெண்டு வேரியபிளை கரஸ்பாண்ட் பண்ணுறது தான் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ தட் உங்களோட சொல்யூஷன் ஸ்பேஸ் வந்து அதுதான் 1 0 0 1 into 2 and 1. ஸோ உங்களோட இனிஷியல் பேசிக் feasible solution starting with artificial variables is A1 equal to 2 and A2 equal to 1. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு யூனிக்னஸ்க்காக இந்த எல்லா வேரியபிள்ஸுக்கும் Y1 Y2 Y3 Y4 Y5 Y6 Y7 Y8 கொடுக்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கரஸ்பாண்ட் பண்ணுறது வந்து Y7ம் Y8ம். அதுக்கு வந்து 2 and 1 கொடுத்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் அடுத்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டேபிள் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டேட்டாஸை என்ட்ரு பண்ணிடலாம். இங்கே வந்து CB போடுவீங்க, இங்கே வந்து YB, WB, Y1, Y2, Y3, Y4, Y5, Y6, Y7, Y8. லாஸ்ட் காலம் வந்து உங்களுக்கு மினிமம் ரேஷியோ கால்குலேட் பண்ணுற காலம். நெக்ஸ்ட் நம்ம CJs எழுதிக்கலாம். CJ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் -10 -6 -2 -1 0 0 -m -m. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் தான் என்டர் ஆகுது ஃபஸ்ட்டு டேபிளில். ஸோ தட் Y7 Y8 எழுதிக்கிறேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா -m and -m. அதோட சொல்யூஷன் நம்ம என்ன பார்த்தோம், 2 and 1 இல்லையா? ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே அந்த மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர்ஸ் 1 1 1 1 -1 0 1 0 and then 2 1 -1 -2 0 -1 0 and 1. நெக்ஸ்ட் நம்ம ZJ கால்குலேட் பண்ணுவோம். ஃபார்முலா வந்து சமேஷன் CB into YI. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். -m into 1 plus -m into 2. ஸோ உங்களுக்கு வந்து -3m அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து -m into 1 plus -m into 1. ஸோ இட் இஸ் -2m. அதே போல் சக்ஸசிவாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற டேட்டாஸ் ஜஸ்ட் கோனோ என்டர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். அதுக்கப்புறம் ZJ minus CJ கால்குலேட் பண்ணலாம். ஸோ ZJ இங்கே இருக்குது, CJ டாப் ஆஃப் த டேபிள். இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு -3m + 10 -2m + 6 2 m + 1 m m 0 0. ஸோ டேபிளில் என்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட் சூஸ் பண்ணுவோம். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் -3m + 10. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு என்டர் த டேபிள். ஸோ என்டரிங் வேரியபிள் என்ன, Y1. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த காலமை பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட மினிமம் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார்முலா வந்து இங்கே WB divided by YI. So 2 divided by 1 will be 2 and 1 divided by 2 would be 1/2. இது ரெண்டுல மினிமம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1/2. So that is going to leave the table. அதாவது உங்களோட Y8 leaves the table.
ஸோ அண்ட் y1 enters the table. இந்த காலமை நீங்கள் பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட லீடிங் எலமெண்ட் ஆர் த பிவட் எலமெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ பிவட் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2, லீடிங் எலமெண்ட் இஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிளில் நம்ம வந்து we'll put CB, YB, WB. You will enter all the Y's. Entering variable வந்து y7 and y1. y7 ஓட cost பார்த்தீங்கன்னா -m and y1 ஓட cost பார்த்தீங்கன்னா -10. CJஸையும் fill பண்ணிக்கலாம். 0 -m and -m. And then இப்போ நம்ம calculationsக்கு போகலாம். ஸோ உங்களோட லீடிங் எலமெண்ட்டை 1ன்னு ஆக்கணும். லீடிங் எலமெண்ட் வந்து 2. ஸோ இந்த ரோ 2க்கு நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பேன்? ரோ 2-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுவேன் எல்லா எலமெண்ட்ஸையும். ஸோ இங்கே வந்து உங்களோட WB வந்து 1/2 1 1/2 -1/2 -1 0 -1/2 0 1/2. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லீடிங் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க நம்பரை 0ன்னு ஆக்கணும். ஸோ அங்கே 1 தான் இருக்குது. இங்கே நம்மளோட நியூ ரோ எலிமெண்ட் வந்தீங்கன்னா 1. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலே நம்மளோட லீடிங் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க நம்பர் 0 ஆகிடும். ஸோ ரோ 1க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போடலாம் அப்படின்னா ரோ 1 மைனஸ் ரோ 2. இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு லீடிங் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க இந்த நம்பர் 0 ஆகிடும். ஸோ மற்ற எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த கால்குலேஷன் போடலாம். 2 minus half so it will be 2 minus half, so 4 minus 1/2, so it is 3/2. So in the same way நீங்கள் எல்லா calculation போட்டு பார்க்கலாம். 1 minus half is half, 1 minus of minus half, so it will be 1 plus half, which is 3/2. And then 1 minus of minus 1, so it is 2, minus 1 0, so minus 1, and then 0 minus of minus half, so it will become plus half. 1 minus 0 1, 0 minus half, it will be minus half. So after calculating this, let's go for ZJ. So ZJ பார்த்தீங்கன்னா product of CB and YI அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற values -10 minus m/2 minus 5 minus 3m/2 plus 5 and then minus 2m plus 10 m minus m/2 plus 5 minus m/2 minus 5. Then we'll calculate ZJ minus CJ, so it will be 0 minus m/2 plus 1 minus 3m/2 plus 7 minus 2m plus 11 m minus m/2 plus 5 0 3m/2 minus 5. இந்த கேல்குலேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட மோஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2m + 11 தான் உங்களோட மோஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட். ஃபார் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் இந்த புக்கில் வந்து அவங்க வந்து தப்பாக இதை வந்து -3m/2 + 7 எடுத்திருப்பாங்க. பட் ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஆனால் மோஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களோட y4 தான் வந்து அடுத்த டேபிளில் என்டர் ஆக போகிற வேரியபிள். இதை பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மினிமம் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். மினிமம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3/2 டிவைட் பை 2, ஸோ இட் வில் பி 3/4 அண்ட் 1/2 டிவைட் பை -1, ஸோ இட் இஸ் -1/2. நம்ம மினிமம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர் தான் எடுத்திருப்போம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ உங்களோட y7 வந்து அடுத்த டேபிளில் வெளியில் போகுது, உங்களோட y4 என்டர் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த ரோவை பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லீடிங் எலமெண்ட்டை சர்க்கிள் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து உங்களோட லீடிங் எலமெண்ட் வந்து 2 தான். ஸோ அடுத்த டேபிள்லேயும் உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா உங்களோட ரோ 1 எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் உங்களோட அடுத்த டேபிளோட ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டேபிள். வில் என்டர் த வேல்யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் CB, YB, WB
and all the y's, y1, y2, y3, y4, y5, y6, y7 and y8. மேலே வந்து cj's எழுதிக்கலாம். -10, -6, -2, -1, 0, 0, -m and -m. So நான் என்ன சொன்னேன், y4 enters the table, y7 leaves the table, y1 is there. So y4 correspond பண்ற cost பார்த்தீங்கன்னா -1 and y1 correspond பண்றது -10. இப்போ நம்ம calculation போடணும்னு சொன்னேன் இல்லையா, row 1 எப்படி transform பண்ணணும், all the row 1 elements should be divided by 2. அப்பதான் நம்மளோட leading element வந்து 1 ஆகும். So that can be done for all the rest of the elements as well. So 3/4, 0, 1/4, 3/4, 1, -1/2, 1/4, 1/2, -1/4. அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா லீடிங் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேபிள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. R2ஓட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, ஏன்னா நம்மளோட நியூ லீடிங் எலிமெண்ட் இப்போ 1 அண்ட் ஓல்டு லீடிங் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா -1. ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாலே இந்த எலிமெண்ட் வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ அந்த சேஞ்சை வந்து நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் பண்ணும்போது you can do the calculation and see. I'll just fill the table with the elements. Numbers fill பண்ண போகிறேன். 5/4, 1, 3/4, 1/4, 0, -1/2, -1/4, 1/2 and 1/4. Then we'll calculate Zj, that is you are multiplying CB with yi's. So 0 and plus -10 would be -10, -31/4, -13/4, -1, 11/2, 9/4, -11/2, -9/4. Then we will do Zj minus Cj. So subtracting them, you will get 0, -7/4, -5/4, 0, 11/2, 9/4, m -11/2, m -9/4. So இதில் most negative element வந்து -7/4. So that is going to enter the table, which is your y2. So we'll box that column and then divide it with your WB to calculate the minimum ratio. Divide பண்ணுங்க, reciprocal வரும். பார்த்தீங்கன்னா 3/4 into 4/1 அப்படி வரும் இல்லையா, டிவைட் பண்ணும்போது. So you will get 3 here and அதே போல் 5/4 into 4/3 வரும்போது 5/3 வரும். இது ரெண்டில் மினிமம் எலிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 5/3 தான். ஸோ உங்களோட y1 leaves the table and y2 enters the table. So that உங்களோட லீடிங் எலிமெண்ட் இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் 3/4. ஸோ உங்களோட அடுத்த டேபிளுக்கு let me enter the values again. It's really a big problem, but still ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டியூவலுக்கும் உங்களோட ப்ரைமலுக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்றது இந்த ஒரு ப்ராப்ளம் வழியாக நம்மளுக்கு தெரிய போகுது. So with patience, please listen, watch. So here your y4 stays, y1 leaves the table, y2 enters the table. அதோட corresponding cost எழுதிக்கலாம். -1, -6. Transformation first row 2க்கு போட போகிறோம். இதை 1 ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, இந்த row 2வை வந்து 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த லீடிங் எலிமெண்ட் வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ இந்த சேஞ்ச், இந்த மல்டிப்ளையிங் by 4/3, I'm going to do it for all the numbers. So rest of the numbersக்கு நம்ம பண்ணும்போது I'll get the values as 5/3, 4/3, 1, 1/3, 0, -2/3, -1/3, 2/3 and 1/3. And then இப்போ y 3/4க்கு மேலே இருக்க நம்பர் பாருங்கள், 1/4ன்னு இருக்குது, இப்போ இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் லீடிங் எலிமெண்ட்டுக்கு இந்த மேலே இருக்க இந்த நம்பரை 0ன்னு ஆக்கிறதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போடணும். ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் இட். உங்களோட ஓல்டு ரோ 1 எலிமெண்ட்டை
நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவேன். இந்த 1 கூட நான் வந்து 1/4 மல்டிப்ளை பண்ணி R2 போட்டேன் அப்படின்னா என்னோட லீடிங் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க நம்பர் 0ன்னு ஆகுது. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் கேல்குலேஷன் தான். எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும். 1/3 minus 1/3 0, 2/3 1 minus 1/3 1/3 1/3 minus 1/3. இந்த கேல்குலேஷனை எல்சிஎம் எடுத்து 3/4 minus 1/4 into 5/3. ஸோ ஒன்று மட்டும் நான் போட்டு காட்டுறேன். WB calculate பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இங்கே 3/4 இருக்குது ரோ 1 எலிமெண்ட் மைனஸ் 1/4 into நியூ ரோ 2 பார்த்தீங்கன்னா 5/3. ஓகே, ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சப்ட்ராக்ஷனில் உங்களுக்கு இங்கே 4ன்னு இருக்குது, இந்த எலிமெண்ட்க்கு வந்தீங்கன்னா 12ன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். இட் இஸ் lagging by 3, ஸோ multiply the numerator, first numerator by 3 minus 1 into 5 is 5. So 9 minus 5, you will get it as 4/12, which is equal to 1/3. So that's what I have written here. Okay, this is how you have to calculate for the elements. எல்லாத்துக்குமே LCM 12 ன்னு வரும் mostly. எடுத்து நீங்கள் simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு you will get these values. அடுத்து ZJ calculate பண்ணிடலாம். ZJ வந்து minus into 1/3 plus 6 into 4/3. அதுக்கப்புறம் ரெண்டையும் subtract பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் you will get minus 23/3 minus 6 minus 8/3 minus 1 13/3 5/3 minus 13/3 minus 5/3 and then ZJ minus CJ calculate பண்ணிக்கலாம். இது வந்து 7/3 0 minus 2/3 0 13/3 5/3 m minus 13/3 and m minus 5/3. So the only negative element is this one, where your y3 enters the table. Then we will calculate the minimum ratio, which will be 1/3 divided by 2/3, which can be written as 1/3 into 3/2 போட்டுக்கலாம். So it will be half. And then 5/3 into 3/1 போட்டிங்கன்னா 5. So minimum ratio பார்த்தீங்கன்னா 1/2 தான். ஸோ உங்களோட y4 வெளியில் போயிட்டு y3 வந்து என்ட்ரு ஆக போகுது. இதுதான் உங்களோட லாஸ்ட் டேபிள். இதோட உங்களுக்கு you will end up with a solution here. So let us write all the values. y1 2 y3 y4 y5 y6 y7 y8 and then CJ is minus 10 minus 6 minus 2 minus 1 0 0 minus m minus m. So I missed to circle the leading element here. See the leading element பார்த்தீங்கன்னா it is 1/3. So in the leading element 1 ன்னு ஆக்குறதுக்கு I have to multiply, I'm sorry, the leading element is 2/3. ஏன்னா உங்களுக்கு y3 என்டர் ஆகுது, y4 வெளியில் போகுது. ஸோ அது க்ராஸ் ஆகிற எலிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இந்த லீடிங் எலிமெண்ட்டை 1ன்னு ஆக்கிறதுக்கு 3/2ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் ரோ எல்லா எலிமெண்ட்ஸையும் 3/2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ரோ 2ஓட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா R2 minus 1/3 R1 அப்படி போட்டால் தான் சரியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் தோஸ் and then write the calculated numbers. உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ 1 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரோ 1 வந்து 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ரோ 2ஓட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா R2 minus 1/3 R1. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம calculation போட்டோம் அப்படின்னா you will get all the values. I will enter straight away. I have already calculated. ஸோ அகெயின் இங்கேயும் வந்து எல்சிஎம் எடுத்து தான் calculate பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ do it with patience and finally we will get the answer.
உங்களோட செகண்ட் ரோட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2 3/2 1 0 -1/2 -1/2 -1/2 2 and 1/2. அடுத்து zj calculate பண்ணும்போது எனக்கு -8 -6 -2 0 4 2 -4 and -2 வருது. zj minus cj வந்து 2 0 0 1 4 2 m minus 4 m minus 2. Hence all zj minus cj almost என்னோட 5th iterationல எல்லா zj minus cj வும் greater than or equal to 0 ஆயிடுச்சு. So என்னோட solution பார்த்தீங்கன்னா y3 வந்து 1/2 y2 வந்து 3/4. நம்ம சரி y2க்கு வந்து x2 எடுத்தோம். So x1 enter ஆகல. So என்னோட x1 ஓட வேல்யூ 0, x2 பார்த்தீங்கன்னா 3/2, x3 வந்து 1/2, x4 enter ஆகல. ஸோ அதோட வேல்யூ வந்து 0. இதை வச்சு நம்ம இப்போ மேக்ஸிமம் z ஸ்டார் calculate பண்ண போகிறோம். -10 w1. Okay, again here it is not x, it is w's. Yes, we have to change it to w's. w1 வந்து 0, w2 வந்து 3/2, w3 is 1/2 and w4 is 0. So maximum z star will be equal to, நீங்கள் உங்களோட objective function என்னன்னு பார்த்துக்குங்க. இதில் நம்ம values calculate பண்ணும்போது y1 y4 0. So let us leave that. -6 into 3/2 -2 into 1/2. Calculate, it will be -9 -1 which is -10. But actually நம்மளோட dual problem வந்து minimum z. Minimum z என்ன? Negative of maximum z star. So minus of -10. So உங்களுக்கு 10 வந்துடுது. So dual problem ஓட solution பார்த்தீங்கன்னா 10. இப்போ நம்ம primal problem ஓட solution எடுக்கணும். And moreover bigger method பார்த்தீங்கன்னா நீங்கள் artificial variable once வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதை டேபிளில் என்டர் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த இக்னோர் பண்ணாமல் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை லாஸ்ட் டேபிள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளோட ப்ரைமல் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தரப்போகிற டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m-4 இருக்குது, m-2 இருக்குது. இதை வந்து நீங்கள் டியூவாலிட்டி பொறுத்த வரைக்கும் we have one rule to follow. நம்மளோட ப்ரைமல் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு you have to put one extra table. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டியூவல் வேரியபிள் கரஸ்பாண்டிங் டு -zj -cj பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் m-4 அண்ட் -m-2 இந்த டேபிளில் லாஸ்ட்டாக கிடைச்சது தான். அது கூட ஒரு மைனஸ் சைனை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் மைனஸ் ரைட் சைட் ஆஃப் த ப்ரைமல் கான்ஸ்டன்ட் அசோசியேட்டட் வித் starting dual variable வந்து x1 minus m and x2 minus m and then இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு x1 and x2 ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இந்த ஒரு டேபிள் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்மளோட ப்ரைமலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பேசிக்கலி லாஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸை தான் அவங்களுக்கு x1 x2 ஓட வேல்யூவாக ஈக்குவேட் ஆகும். அதுக்காக அவங்க ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. அந்த அல்காரிதம் நீங்கள் படிச்சுக்கலாம். So when I solve this, I will get minus sign உள்ள multiply பண்ணியிருக்கேன். -m போயிடும். So x1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. x2 minus m is equal to -m plus 2. So that x2 value is 2. உங்களோட primal problemல அதோட objective function you can verify and see max z is equal to 2x1 plus x2. இப்படி தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு x1 ஓட வேல்யூ 4, x2 ஓட வேல்யூ 2. ஸோ உங்களோட ஆன்சர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10. 4 2s are 8 plus 2 which is equal to 10. So both for the primal and the dual, the answer, the solution is same. ஸோ டியூவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட ப்ரைமல் ப்ராப்ளமுக்கும் சரி டியூவல் ப்ராப்ளமுக்கும் சரி
உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்கும். Thanks for listening to my lecture. If you like the video, like it, share with your friends, and then ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றதுக்காக பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.